திரு விஜய் அவர்கள் தன்னை சுற்றி மட்டும் 4 பவுன்சர் வச்சுக்கிறாரு. ஆனால் தன்னை காண வரும் மக்களுக்கும் அவருடைய தொண்டர்களுடைய பாதுகாப்பு குறித்தும் அதே அளவிற்கு அவர் கவலைப்பட வேண்டும். விஜய் மீது தவறு இருக்கிறது, தாவேகா மீது தவறு இருக்கிறது என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார். போலீஸ் பாதுகாப்பு குறித்து ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்தார். ஆனால் அதே போலீஸுக்கு தான் திரு விஜய் அவர்கள் நேற்று கூட்டத்தில் நன்றி சொல்லி தான் கூட்டத்தை ஆரம்பித்தார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதற்கிடையில் நம்மளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இணைகிறார். திரு ஷானவாஸ், அதாவது போலீஸுடைய இன்னொரு கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கலாம். விஜய் பவுன்சரை வைத்திருப்பது போல மக்கள் பாதுகாப்பு மீதும் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்ற இடங்களில் பிரச்சாரத்திற்கு அனுமதிக்க கூடாது என்று பல்வேறு கருத்துக்களை திரு ஓபிஎஸ் அவர்களும் சரி, பிரேமலதா விஜயகாந்த், வாசன் போன்றவர்களெல்லாம் போலீஸினோட ஒரு குறைபாடுன்ற விஷயத்தையும் சுட்டிக்காட்டினார்கள். அதே சமயம் விஜய் மீது தவறு இருக்கிறது என்றையும் சுட்டிக்காட்டினார்கள். உங்க கள நிலவரம் என்ன? திருமாவளவன் கூட அங்கே சென்றிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படி ஒரு துயரம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் புதிதாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இறந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அடிப்படையில் விஜயனுடைய பரப்புரை கூட்டங்களே மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் விரோதமாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் காவல்துறை முதலிலேயே கணித்துத்தான் அவர்களிடம் நிபந்தனைகளை போடுகிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் உரிய நிபந்தனைகள் தான் அவை. எல்லா கட்சிகளும் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கூட்டத்தை நடத்துகிறார்கள். எங்காவது நிபந்தனை மீறப்பட்டால் காவல்துறை வழக்கு பதிகிறது, அத்தோடு அது முடிந்து விடுகிறது. இதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கும்போது விஜய் கட்சிக்கு நிபந்தனைகள் போடும்போது அது அரசாங்கம் விஜயை முடக்குவதற்கு செய்கிற சதி என்று சித்தரிக்கப்பட்டது. ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நிபந்தனைகள் அரசியல் பழிவாங்கலுக்காக போடப்படுகின்றன, எனவே இதை விஜய் மீற வேண்டும் என்று வெளிப்படையாக பேசினார்கள். அப்ப காவல்துறை போடுகிற நிபந்தனைகளே தாவேகாவுக்கு எதிரானது என்கிற மனநிலை தாவேகாவாலேயே திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டதனால் தாவேகா தொண்டர்கள் அந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க தேவையில்லை என்கிற மனநிலைக்கு வளர்த்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், பொறுப்பு மிக்கவர்கள் கூட நிபந்தனைகளை விஜய் மீற வேண்டும் என்று பேசி வருகிறார்கள், தொடர்ந்து பேசி வந்தார்கள். அதற்கு அடுத்து நிபந்தனைகள் குறித்து இப்படி எதிர்மறையான கருத்துக்கள் பரப்பப்பட்டதனால் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டியதில்லை என்கிற மனோநிலை தாவேகா தொண்டர்களுக்கு வந்தது. ஒன்று. அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சிக்கும் குறித்த நேரத்தில் விஜய் வரவில்லை. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் குறித்த நேரத்திற்கு அவரே வரவில்லை. ஆனால் குறித்த நேரத்திற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே அவருடைய தொண்டர்கள் வந்து விடுகிறார்கள். அவரை பார்க்கிற ஆர்வத்தில் அவருடைய ரசிகர்கள் வந்து விடுகிறார்கள். அப்போ குறித்த நேரத்துக்கு விஜய் வராமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து வருகிறார். அவருடைய தொண்டர்கள் அவரை பார்க்க 3 மணி நேரம் முன்னதாக வந்து விடுகிறார்கள். அப்போ 8 மணி நேரம் 7 மணி நேரம் அங்க காத்து கிடக்கும் போது அவர்களுக்கான உணவு, தண்ணீர், இதற்கு பொறுப்பு இவர் அரசியல் பிரச்சாரம் செய்வதற்கு, தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அரசாங்கம் செலவு செஞ்சுட்டு இருக்குமா? காவல்துறை தன் செலவுல உணவும் தண்ணீரும் கொடுக்குமா? எந்த கட்சிக்கு அப்படி கொடுத்தது? தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு கட்சியினுடைய பரப்புரை காவல்துறை அரசும் உணவும் தண்ணீரும் செலவு பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா? யாருக்காவது செஞ்சிருக்காங்களா? அந்தந்த கட்சி தானே பொறுப்பேற்கிறோம், அந்தந்த கட்சி தானே போய் களத்துல நிக்கிறோம். ஒரு துயரம் நடந்து விட்டா உடனடியாக இரங்கல் சொல்றோம், உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடுறாங்க தலைவர்கள், உடனடியாக போய் அந்த இறுதிச் சடங்குல பங்கேற்கிறாங்க, உடனடியாக தொண்டர்கள்ட்டே அந்த மாநாட்டிலேயே அந்த கூட்டத்திலேயே வசூல் பண்ணி அந்த மேடலே அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம். விசிஜிஎல் அப்படித்தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவர் துயரம் நடந்த உடனே பொறுப்பற்றத்தனமா போயிடுறாரு. திருச்சியிலாவது இரவு முழுவதும் மீட்பு பணிக்கு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை முடுக்கி விட்டுருக்கலாம், அதை செய்ய மறுக்கிறாரு. அப்ப நிபந்தனைகளை கடைபிடிக்க மறுக்கிறாங்க. நிபந்தனைகள் போடுவதே அரசியல் பழிவாங்கல்னு சித்தரிக்கிறாங்க. அதற்கு பிறகு குறித்த நேரத்தில், அவர் குறித்த நேரம், காவல்துறை குறித்த நேரம் கிடையாது, அவர் குறித்த நேரத்தில் அவர் வர மறுக்கிறாரு. அவருடைய தொண்டர்கள் முன்ன கூட்டி வந்துடுறாங்க. அவங்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட விஷயங்களுக்கு எந்த விதமான பொறுப்பு இவங்க ஏற்கிறது இல்ல. ஒரு துயரம் நடந்த பிறகும் அதையும் சவாலாக நின்று சந்திப்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லாம விஜய் போயிட்டாரு. ஏன்னா விஜய் வந்தா அவங்க தாக்கு பிடிக்க முடியாது, இன்னும் கூட்டம் வரும், அசம்பாவிதம் நடந்து அவங்க காரணம் சொல்றாங்க. புஷியானந்துக்கு என்ன பிரச்சனை? ஆதவர்ஜனுக்கு என்ன பிரச்சனை? அவர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல? அவங்க ஏன் திருச்சியிலாவது முகாமிட்டு இந்த மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளல?
அப்போ அந்த இடத்துல யார் போறா? அந்த இடத்துல இவங்க ஆளுங்கட்சிக்கு மேல இவ்வளவு அவதூறுகளையும் இவ்வளவு வெறுப்பையும் ஒரு இரவுல பற்ற வைக்கிறாங்க. ஆளுங்கட்சி சரிதான் காரணம்ங்கிறாங்க, செந்தில் பாலாஜியை கார்னர் பண்றாங்க. அப்ப செந்தில் பாலாஜி தான் சரி செய்து விட்டார் என்று தவறான செய்தியை பற்ற வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட செந்தில் பாலாஜி களத்தில் நிற்கிறார். நமக்கு எதிரான கருத்துக்கள் பரவுது, நம்ம போனா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சு களத்தை சந்திப்பதற்கு தயங்கவில்லை. செந்தில் பாலாஜி களத்திற்கு போகிறார். அடுத்த சில மணி புள்ளிகள் அவர் அங்க நிற்கிறாரு. அமைச்சர்கள் நிற்கிறாங்க. முதலமைச்சர் உத்தரவுல முதலமைச்சர் இரவே புறப்பட்டு போறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.